நம்மால் தான் முடியவில்லை, நமது பிள்ளைகளாவது நல்ல பள்ளியில் படிக்கட்டும் என தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்கும் பெற்றோருக்கு மத்தியில் ஆங்கில வழியில் பயின்ற தன் மகனை அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் வேண்டி விரும்பி சேர்த்திருக்கின்றனர் மணலியைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர். தொடக்கம் முதலே அரசு பள்ளியில் தமிழ் வழியில் தமது பிள்ளையை சேர்க்கலாம் என்ற முன்னணி நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வரும் தனது கணவரின் கோரிக்கையை நிராகரித்து வந்துள்ளார் பாரத ஸ்டேட் வங்கியில் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றும் சங்கீதா. கணவரின் தொடர் நிர்பந்தத்தால் சில கல்வியாளர்களை சந்தித்து தெளிவு பெற்ற பிறகு 6ஆம் வகுப்பு முதல் தங்களது மகன் சமரன் நம்பியை மீஞ்சூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் சேர்த்து அழகு பார்க்கின்றனர் இத்தம்பதியினர். அரசு பள்ளி சேர்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி முயற்சிகள் எடுத்தோம். எங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இந்த கல்வியாளர்கள் மூலமாக தீர்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ அரசு பள்ளி சேர்த்துருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ எங்கள் அப்பா அம்மா எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு படிக்க வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் நல்லா படித்து பெரிய ஆளாக வருவேன். தொடக்கத்தில் அரசு பள்ளி சீருடையில் தனது மகனை நினைத்து பார்க்கவே பகீர் என இருந்ததாக கூறிய சங்கீதா, தமிழில் கல்வியை கற்றுக்கொண்டால் இன்னொரு மொழியான ஆங்கிலத்தை தனியாக கற்றுக் கொடுப்பதாக தெளிவாக பேசுகிறார். வெறும் பணம் சம்பாதிக்கிற மிஷினா நம்ம பிள்ளைங்க வளரணும் நம்ம ஆசைப்படக்கூடாது. அறிவாளியா இருக்கணும். அறிவாளியா இருந்தால் சுயமா சிந்திக்க முடியும். கல்வி என்பது புரிந்து கொள்வதும் சிந்திப்பதும் மட்டுமே. அது தாய்மொழியில மட்டும்தான் செய்ய முடியுங்கிறத நான் ரொம்ப ஆணித்தரமா நம்புறேன். அரசு பள்ளியில சேர்ந்து படிக்கணும்னு அவர் எங்களை நம்பி வந்திருக்கிறாரு. கண்டிப்பா அதுக்குரிய நம்பிக்கைக்கு நாங்க பாத்திரமா இருந்து நல்ல எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவருடைய நம்பிக்கையை பொய்க்காத வகையில எங்க அரசு பள்ளி செயல்படும். கையில் போதிய பணம் இருக்கிறதோ இல்லையோ, தாம் வசிக்கும் இடத்திலேயே பிரபலமான தனியார் பள்ளியில் எவ்வளவு கட்டணமாக இருந்தாலும் கால் கடுக்க கியூவில் நின்று பிள்ளைகளை சேர்ப்போரையே அதிகம் காண்கிறோம். அவர்களுக்கிடையில் தாய்மொழி கல்வியின் அவசியத்தை உணர்ந்த ரஜினிகாந்த் சங்கீதா தம்பதியினர் முன் உதாரணமாக விளங்குகின்றனர். இதுபோன்ற அரசு அதிகாரிகள் தங்களது குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்ப்பது வரவேற்கத்தக்கது என்கின்றனர் கல்வியாளர்கள். இது மட்டுமல்லாது மற்ற பெற்றோர்களும் இதனை உணர்ந்து அரசு பள்ளிகளில் தங்களது குழந்தைகளை சேர்க்க வேண்டும் எனவும் இவர்கள் எதிர்பார்க்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் எழில்.